வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான கை மாடல் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா தைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்காக நான் லைனிங்லேயும் நல்ல கிளாத்லேயும் கையோட சரியான அளவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்ல கிளாத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு அரேஞ்ச் அளவுக்கு நான் தையல் போட்டுவிட போகிறேன். நம்ம நார்மலாக கை அடித்து திருப்போம் பாருங்க, அதே போல். இப்போ அந்த லைனிங்கை மட்டும் திருப்பி லைனிங்கில் பதிவு தையல் போட்டுவிடலாம். இது நல்லா பூனம் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல பதிவு தையல் போட்டுவிட போகிறேன். நல்லா காட்டன் கிளாத்தாக இருந்தால் அப்படியே திருப்பிட்டு 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி கூட விளிம்பில் தையல் போட்டுடலாம். அடுத்தது அந்த விளிம்பை பிடிச்சி 2 கிளாத்தை சேர்ந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். இப்போ அப்படியே சுற்றியும் நம்ம அந்த லைனிங்கோட அளவுக்கு 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயின் தையல் போட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த கை மாடல் பார்த்திங்கன்னா பிகினர்ஸு கூட ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு மாடலே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான மாடல். இந்த கை தைச்சிருக்கோம் பாருங்கள், இதோட நெக்கு மாடல் நான் ஏற்கனவே முந்தின வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதையும் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த சென்டர்லேயும் நம்ம ஒரு கட் கொடுத்து எடுத்து வச்சு விடுவோம். அப்போ தான் இந்த சென்டர் தெரியும். அதுக்காக இதில் கொஞ்சம் ப்ளூ கலர் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் 4 மடிப்பாக எடுத்து வச்சுருக்கேன், 2 கைக்கும் வர்ற மாதிரி. நம்ம நார்மலாக கை கட் பண்ணுவோம் பாருங்க, அதே மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிசுறு மாதிரி கொஞ்சம் நிரப்பு இல்லாமல் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ அந்த மடிப்பு பக்கத்தில் ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெளி பக்கத்தில் ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி இதை நல்லா கிராஸாக அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன். பார்க்கறக்கு நம்ம பட்டிலாம் வரைவோம் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் மேலே எலும்பி வர மாதிரி இதை நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கையை அப்படியே மடித்து நான் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அந்த நடுப்பகுதி தெரிகிறதுக்காக தான். இப்போ அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை அந்த மேலே கொஞ்சம் முக்கோணம் மாதிரி வருது பாருங்கள், அந்த இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே நம்ம மடித்து தையல் போட்டு அந்த கார்னர் வரும்போது கிளாத்தை லைட்டாக மடித்து விட்டு மறுபடியும் அதே போல் தைச்சி வெளியே கொண்டுட்டு வர போகிறேன். இப்போ அந்த அடிப்பகுதியிலையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கூட கொஞ்சம் நான் மடிச்சிருப்பேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதை மடித்து விடுங்க. இந்த மாதிரி மடித்து இதுலேயும் விளிம்பில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கையிலோட சென்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் கிளாத்தை வச்சுட்டு நான் அந்த இடத்துல ஒரு பின் போட்டிருக்கேன், சென்டர் விலகி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அப்படியே நுனியில் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டுடலாம். அந்த ப்ளூ கலர் கிளாத்தும் கைப்பகுதியும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு பின் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அந்த விளிம்பில் தையல் போட்டோம், அப்படியே திருப்பி மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரலாம். இதில் நம்ம அந்த ப்ளூ கலர் கிளாத்து பிசுறு எல்லாமே மடித்து தைச்சிட்டோம் பாருங்க, அதனால் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். அப்படியே அந்த கார்னர் வரும்போது நிறுத்தி திருப்பி மறுபடியும் அப்படியே தையல் போட்டு வெளியே எடுத்துக்கிடலாம். இதுக்கு மேலே ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறேன். இதே ப்ளவுஸ்லேயும் இதே லேஸ் தான் நான் வச்சு தைச்சிருந்தேன், அதை தான் இந்த பார்டர்லேயும் வச்சு தைச்சிட போகிறேன். இது ஒரு 1/4 இன்ச் அளவில் தான் லேஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல பிசுறு தெரிகிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கூட வச்சு தைக்கலாம். நான் பிசுறு தெரியாத அளவுக்கு மடித்து தைச்சிருக்கேன் பாருங்கள், 1/4 இன்ச் அளவுக்கு வச்சாலே போதும், ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல மடிச்சுட்டு அப்படியே திருப்பி எடுக்கலாம். 1/4 இன்ச் அளவு லேஸு தான், ஆனாலுமே நான் இதில் 2 தையல் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு தையலோடு விட்டோம் அப்படின்னாலும் சில இடங்களில் மலர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் 2 தையல் போட்டுட்டேன். இப்போ இந்த கையோட சென்டரில் சின்னதாக 2 பேட்ச் ஒர்க் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.